திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. உருளைக்கிழங்கு நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடும் காய்களில் ஒன்றாகும். குறிப்பாக குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவார்கள். உருளைக்கிழங்கில் ஒரு நன்மை என்னவென்றால், இது மற்ற காய்கறிகளைப் போல சீக்கிரம் கேட்டு போகாது. அதனால் தான் அதிக அளவில் இதை வாங்குகிறார்கள். ஆனால் நீண்ட நாள் இதை வைத்திருந்தால் அவை தானாக முளைக்க ஆரம்பித்துவிடும். இதை அலட்சியப்படுத்திவிட்டு நாம் அதை சமைக்கிறோம். ஆனால் அவ்வாறு செய்வது நம் ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கை விளைவிக்கும். முளைத்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவது ஃபுட் பாய்சனுக்கு சமம். எனவே முளைத்த உருளைக்கிழங்கை சாப்பிடுவது ஏன் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது என்பதை குறித்து இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே முளைக்கும் காய்கறிகளை சாப்பிடுவது சரியல்ல. குறிப்பாக உருளைக்கிழங்கு சாப்பிடவே கூடாது. உண்மையில் உருளைக்கிழங்கில் இயற்கையாகவே சோலைனன் மற்றும் காகோனின் ஆகிய 2 நச்சுப் பொருட்கள் உள்ளன. இருப்பினும் ஆரம்பத்தில் உருளைக்கிழங்கில் அதன் அளவு மிகவும் குறைவாகவே உள்ளது. பின்னர் இந்த உருளைக்கிழங்கு முளைக்க தொடங்கும் போது அதில் உள்ள இந்த 2 விஷ தனிமங்கள் அளவும் அதிகரிக்க தொடங்குகிறது. அத்தகைய சூழ்நிலையில் முளைத்த உருளைக்கிழங்கை சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். முளைக்கும் போது உருளைக்கிழங்கில் இருக்கும் கார்போஹைட்ரேட் மாவு சர்க்கரையாக மாறுகிறது. இது உடலில் நுழைந்தவுடன் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கலாம். இது இரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் தீங்கு. இது தவிர முளைத்த உருளைக்கிழங்கு செரிமான அமைப்பை பெரிதும் பாதிக்கும். அது மட்டுமின்றி முளைத்த உருளைக்கிழங்கை சாப்பிடுவது நமக்கு ஸ்லோ பாய்சன் ஆகும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.